உலகத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் கடமைகளையும் நாம் தொடர்ந்து ரொம்பவும் கவனத்தோடு செய்தோமேயானால் இந்த கட்டுப்பாடுகளுக்கும் கடமைகளுக்கும் மிகச்சிறந்த கூலியாக அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குகிறார். எப்போது இந்த கட்டுப்பாடு கடமை புறக்கணிக்கப்படுகிறதோ, மன இச்சையின்படி வாழ துணிகிறோமோ, தோள்களை பொசுக்கக்கூடிய, எலும்புகளை ஒடிக்கக்கூடிய, நித்தம் நித்தம் அதாபுகளை பல்வேறு திசைகளிலிருந்து வரவழைக்கக்கூடிய நரகத்தை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்குகிறான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் உலக மாந்தரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. என்றும் நாலாபுறமும் சூழ்ந்திருக்கின்ற இன்பங்கள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த சொர்க்கங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாக 8 சொர்க்கங்களை படைத்திருக்கிறார். நரகத்தை 7 என்று நிர்ணயித்த இறைவன் மனிதர்கள் எப்படியாவது சொர்க்கத்தின் தன்மைகளை கொண்டு மிக அதிகமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான முறையில் 8 சொர்க்கங்கள் நமக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சொர்க்கங்களுக்கும் சில சிறப்பான தன்மைகளை கொண்டுள்ளவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நுழைய வைக்க, அவங்களை கண்ணியப்படுத்த காத்திருக்கிறார். அதிலே சொர்க்கங்களின் தலைமைத்துவமும் ஆகப்பெரிய நியாமத்துக்களும் பெருவாரியாக இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முதல் சொர்க்கம் அதுதான். அந்த சொர்க்கம் மிகவும் பிரம்மாண்டமானது என்று சொல்லப்படுகிறது. மூமினீன்களில் அதிகமான மக்கள் அதிலே தான் வசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சுஹதாக்களும் நல்லோர்களும் வலிமார்களும் சாலிஹீன்களும் அதில் தான் மிக அதிகமாக காணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், ஃபஸ்அலு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், நீங்க சொர்க்கத்தை வேண்டுனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அபரிதமான இன்பங்களை கொண்டுள்ள இந்த சொர்க்கம் 4 வகையான தன்மைகளுடைய மக்களுக்கென்று ஸ்பெஷலாக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் தன்மை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இறையச்சம். உளமும் புறமும் அல்லாவை பயந்து ரப்பை அஞ்சி, வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் இல்லாம 2 கேட்டகரியிலையுமே இறையச்சத்தை தான் பற்றி பிடித்திருக்கிறார். உள்ரங்கமாகவும் அல்லாவைத்தான் பயப்படுவார், வெளிரங்கத்திலும் அல்லாவைத்தான் பயப்படுவார். நான் காலையில் கூட இந்த சம்பவத்தை சொல்லி உலகாங்கிதம் அடைந்தேன். சையதுனா உமர் ரலியல்லாஹு ஒரு சிறந்த ஆட்சியாளர் மட்டுமல்ல, சிறந்த மனிதர் மட்டுமல்ல, சிறந்த நீதவான். அவருடைய மகனில் ஒருவர், இப்னு உமர் அல்ல, இப்னு உமர் ரலியல்லாஹு பெரும் சஹாபி. அவங்க மகன்ல ஒருத்தர் குடிச்சிட்டார். குடிச்ச உடனே மக்களுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? தலைவருடைய மகன், கண்ணியமான மன்னருடைய மகன், எப்படி அவர்கிட்ட கொண்டு போறது அப்படின்ற ஒரு தயக்கப்பாடு இருந்தது. எப்படியோ தெரிந்து விட்டது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. என்ன செய்தாங்க தெரியுமா? தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக, பொதுவாக பப்ளிக்ல சில தண்டனையை நிறைவேற்றும் போதுதான் மக்களுடைய உள்ளத்துல தவறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் பிறக்கும் என்பதற்காக விபச்சாரத்திற்கு தண்டனையாக பப்ளிக் செய்யப்பட வேண்டும். விபச்சாரத்தின் தண்டனையை பப்ளிக் செய்ய வேண்டும். திருடிட்டான், அவன் கையை வெட்டுறதை பப்ளிக் படுத்தணும். உள்ள வச்செல்லாம் செய்ய முடியாது, பப்ளிக்ல தான் செய்யணும். அது ஜும்மாவுடைய தினத்துல மக்கள் ஒன்று கூடக்கூடிய நேரத்துல தான் செய்யணும். காரணம், இதை இப்படி வச்ச காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மிக அதிநுட்பமான தூர நோக்கு சிந்தை. பார்க்கின்ற கண்களில் ஒருவனுக்கு கூட இந்த பாவத்தை செய்யணுன்ற என்ன கனவுல கூட வரக்கூடாது. அதனால பப்ளிக்ல இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தண்டனையை நிவர்த்தி செய்ய சொல்லி இருக்கிறார். அதே போல குடியும் அப்படிதான். குடிய என்ன தண்டனை கம்மி, ஆனா பப்ளிக்ல தான் செய்ய முடியும். அவனை மானவங்கப்படுத்தும் போது அடுத்து அந்த தவறுக்கு அவன் செய்ய மாட்டான். ஏன்னா குடி எல்லா பாவத்தையுமே உண்டு பண்ணிடும். திருட்டை உண்டு பண்ணும், பொய்யை உண்டு பண்ணும், அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வேறு விதமான காமம் அசிங்கமான பார்வையை உண்டு பண்ணும், தவறை செய்ய வைக்கும். பாவ தூண்டுதலில் முதலாவதாக இருக்கக்கூடியது குடிதான். அப்ப அதற்கு தண்டனையாக செருப்படியும் சில துண்டுகள் அடியும் சவுக்காலையும் அடிக்கலாம். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சமா. தான் பெற்ற மகனை சபையோர்கள் முன்னிலையில சவுக்கால அடிச்சாங்க சையதுனா உமர் ரலியல்லாஹு. அன்பிற்குரியவர்கள், அப்ப இதுதான் இறையச்சம். இறையச்சம்னா என்ன? வெறுமனே இபாதத்தோடு தொழுகையோடு இபாதத்தோடு
தாடியோடு ஜுப்பாவோடு தொப்பியோடு தலப்பாவோடு போய்கிட்டு இருக்கிறாரு, உள்ள பார்த்தா சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது அல்ல தக்வா. அதல்ல தக்வா. தக்வா என்பது வெளிப்படையிலும் உள்ளேயும், சில நேரங்களில் வெளிப்படையில அவருக்கு தெரியல, ஆனா உள்ள தக்வா அல்லாஹ்வை தனிமையில ரொம்பவும் பயப்படுறாரு அப்படின்னு சொன்னா, ஹலால் ஹராம் பேணுதல் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா அவரே சிறந்தவர் அல்லாஹ்விடத்துல. இந்த நபர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கதவை திறந்து காத்திருக்கிறது, வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கனாத், போதும் என்ற மனம். இருப்பதை வச்சு போதுமா, போதும்பா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இது போதும். இல்ல நிறைய பணம் வரும், நிறைய பணம் வருதுன்னு இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி வருதா, எனக்கு இது போதும், இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என் வயிறு கழுவுப்படுதா, போதும். கனாத் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மை. காப் ரலியல்லாஹு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, இல்ல காபை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப் இப்னு உஜராவை பார்த்து சொல்லுவாங்க, யா காப் வஸ்அல், உனக்கு என்ன தேவை அதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், உலகத்தின் வாழ்க்கையில எப்படி நான் உங்களை பிரியப்படுகிறேனோ அதே போல மறுமை நாளிலும் அந்த பிரியம் தொடர வேண்டும், உங்களுக்கு அருகாமையிலேயே நான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். சொன்ன உடனே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் கண்ணா, நீ அப்படி ஆகணும்னு சொன்னா, என் பக்கத்துல நீ உட்காரணும்னு சொன்னா போதும் என்ற மனதுடையவனாக நீ மாறிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்வம் போதும் அப்படின்ற மன வந்துருச்சுன்னு சொன்னா ஹராம்ல ரொம்ப பேணுதலா இருப்பார். செல்வம் போதாது அப்படின்னு சொல்லி ஹவா பிடிச்சு அலையறவன் தான் எப்படி வந்தாலும் பரவாயில்லை நிறையணும்னு சொல்லி நினைப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு இழி செயலில் இருந்து பாதுகாப்பாங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இந்த போதும் என்ற மனதோடு வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சாதா சீதாவா இருப்பாங்க, அந்த டாம்பிகமே இருக்காது. சாதாரணமா ஒரு சமூக நல கூடத்துல அல்ஹம்துலில்லாஹ்னு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்ல வாழ்வாங்க. அப்படிலாம் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலம் முழுக்கும். ஆனா ஊரக்குட்டி அப்படி இப்படி மேல தாளம் பாட்டு கச்சேரி அப்படி இப்படின்னு டாம்பிகமாக திருமணம் முடிக்கவனுடைய அந்த வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அந்த காதலையே மௌத்தாக்கிறான். சகோதரர்களே, அப்ப போதும் என்ற மனதோடு ஹராமை பேணி ஹலாலை பேணி வாழ்க்கை நடத்தக்கூடியவனுக்கு இந்த சொர்க்கம் வா வா என்று கதவை திறந்து வரவேற்கிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதற்குள் நுழையக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொறாமை உணர்ச்சி இல்லாதவன் மூணாவது கேட்டகரி யாரு? பொறாமை உணர்ச்சியே கிடையாது, பேராசையே கிடையாது. பொறாமை எதனால் பிறக்கிறது? பொறாமை எதனால் பிறக்கிறது? அன்பிற்குரியவர்களே, ஆசையினால் தான் பிறக்கிறது, பேராசையினால் தான் பிறக்கிறது. அவன் சம்பாதிக்கிறானே, அவன் நான் ஏன் கூட வந்தவன் தானே சென்னை, இன்னைக்கு பார்த்தா சொந்த வீடு காரு பங்களான் இருக்கிறான். நான் இன்னைக்கும் நான் அந்த வண்டியை தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆக்டிவா தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வரமாட்டேங்குது. அவன் அழிஞ்சிடக்கூடாதா? அவனுடைய வருமானம் இல்லாமல் போய்விடக் கூடாதா? இந்த பொறாமை எனும் தீ அவனுக்குள் இருக்கக்கூடிய ஈமானையை தின்று விடுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, விறகை எப்படி நெருப்பு தின்று விடுகிறதோ அதே போல உன்னுடைய அமல்களை எல்லாம் பொறாமை உணர்ச்சி தின்று விடும் என்று சொன்னார்கள். இந்த பொறாமையை தன் வாழ்க்கையில் கொண்டு வராதவன் அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு தகுதி பெறுகிறார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு தகுதி பெறுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது, மாமியார் மருமகள் பொறாமை, நாத்தனார் நாத்தனாருக்கும் பொறாமை, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பொறாமை, அண்ணன் தம்பிக்கு பொறாமை. பொறாமை வீட்டிலிருந்து ஆரம்பித்து சமூகம் வரைக்கும் பிடித்து உலுக்கி கொண்டிருக்கிறது. பல தவறுகள் இந்த பொறாமையின் மூலமாக நடந்து இருக்கிறது. சகோதரர்களே, பல நடந்து இருக்கிறது. சொல்லுவாங்க, விண்ணுலகத்திலையும் பொறாமையின் காரணமாகத்தான் பாவம் நடந்துச்சு, மண்ணுலகத்திலும் பொறாமையின் காரணமாகத்தான் முதல் பாவமே நடந்துச்சு. விண்ணுலகத்தின் பாவம் என்ன பாவம்? ஷைத்தான், இப்லீஸ் ஆளுமையோடு செயல்பட்டான். வணக்க வழிபாடுகளின் காரணமாக அவனுக்கென்று ஒரு பெரிய கிரீடம் சூட்டப்பட்டது. சாதாரண கேட்டகரியில் இருந்த அவனை மலக்குகளின் உச்சத்தில் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகு பார்த்தான். இப்படிப்பட்ட கேட்டகரியில வரக்கூடிய நேரத்துல தான் ஆதம் என்ற மனிதரை அல்லாஹ் படைக்கிறான். படைத்து அவருக்கு நீங்கள் சிரம் தாழ்த்தி பணிந்து சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஆளுமை நான், எவ்வளவு பெரிய நான் இது கெத்தாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை போய் ஒரு மண் பொம்மைக்கு சஜ்தா செய்ய சொல்கிறாயா? என்னை போய் ஒரு மண் பொம்மைக்கு சஜ்தா செய்ய சொல்கிறாயா என்று ஆணவம் பிடித்த பொறாமை பிடித்த அவன் எனக்கு வளர்ச்சியிலே
இடையூறாக இருந்த அந்த மனித சமூகத்தை ரவுண்டு கட்டி வெளிகெடுப்பேன் என்று சூளுரை செய்தான். படைத்த இறைவனிடத்திலே என்ன செய்தான்? சாப்பிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த ஹராமியத்தான கனியை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாப்பிட வைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாப்பிட வைத்தான். அவர்களை கீழிறக்க செய்தான். வானுலகத்தில் நடந்ததும் பொறாமையின் பின்னணியில் தான் நடந்தது. பூ உலகத்தில் அவருடைய மகன் ஹாபில் காபில், உங்களுக்கு தெரியும் திருமணம் எப்படி முடிப்பாங்க? முதல் பிரசவத்தில் பிறந்த குழந்தையை இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த குழந்தையோடு லிங்க் பண்ணிடுவாங்க. அப்போ வேற வழி இல்லாததுனால, மக்கள் இல்ல இல்லையா, மனிதர்கள் இல்ல இல்லையா, அதனால தான் கூட பிறந்ததை முடிக்க கூடாது, அடுத்தது பிறக்குது பாருங்க அதை முடிக்கலாம். ஹவ்வா அம்மா எப்படி பெப்பாங்கன்னு சொன்னா ஆண் பெண் அப்படிதான் பெப்பாங்க, அப்படிதான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இவன் என்ன சொல்றான்? காபில் இல்ல, என் கூட பிறந்தவ என்னோடு சேர்த்து பிறந்தவளை தான் நான் முடிப்பேன். அது கொஞ்சம் அழகா இருக்குது, அது அழகா இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னான். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க. இறைவனும் சொல்கிறான், அல்லாஹ் அவனுடைய இறைவனும் சொல்கிறான், இந்த மனிதனுடைய தந்தையும் சொல்கிறார்கள். கேட்டான் இல்லை. கொலை நடக்கிறது. இந்த கொலையின் பின்னணியும் பொறாமையின் காரணமாகத்தான் நடக்கிறது. வானுலகத்திலும் பொறாமையின் காரணமாக, பூ உலகிலும் பொறாமையின் காரணமாக பாவம் நடந்தேர்கள். அப்ப இந்த பொறாமையிலிருந்து தவிர்த்து வாழ்க்கையில பரிசுத்தம் போதும்பா, அல்ஹம்துலில்லாஹ். இவனை பாக்குற அவனை பாரு, அதெல்லாம் தேவையில்லை, என்ன பாரு. நான் முதல்ல எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன வருதோ அதுதான். அவனை பார்த்து இவனை பார்த்து அவன் கடையில வியாபாரம் நடக்குது, ஏன் கடையில ஏன் இப்படி இருக்குது, எல்லாம் தேவை கிடையாது எனக்கு நான் இதுக்காக அனுப்பப்படல. இப்படி ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொன்னாங்க, நல்லவர்களின் தோழமை, நல்ல மனிதர்களோடு, உலமாக்களோடு, நல்ல சாலிகான எண்ணங்களோடு வாழக்கூடிய மக்களோடு தோழமை அமைத்துக் கொள்வது. ஹைபர் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வர்றார், ஒரு யூதர் வர்றார், வந்து நான் இஸ்லாத்தை தழுவணும்னு சொல்றாரு. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக சொல்லிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவர் கேட்கிறாரு, நான் என்ன பண்ணணும்னு? இப்போதைக்கு போர்ல போய் கலந்துக்கிறங்க அப்படின்றாங்க. ஹைபர்ல போய் கலந்துக்கிட்டாரு, அன்னைக்கே கொல்லப்படுறாரு. இஸ்லாம் அன்னைக்கு தான் ஆகிறாரு, அன்னைக்கே கொல்லப்படுறாரு. தொழுகல, நோன்பு வைக்கல, குர்ஆனை தொடல, ஜகாத்தை கொடுக்கல, எதுவுமே செய்யல. ஒரே நாள், அந்த ஒரே நாளில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் இறந்து போகிறார். இறந்து போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு நினைக்கிறீங்க? நல்லவர்களின் சகவாசம். கடைசி வரைக்கும் அபூ ஜஹலோடோ அல்லது உத்பாவோடோ உமையாவோடோ தன் காலத்தை கழிச்சிருந்தார் சொன்னா நடந்திருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மகத்தான மனித புனிதரோடு சகவாசம் வைத்தமையின் காரணமாக தொழல, நோன்பு வைக்கல, ஜகாத் கொடுக்கல, எந்த கடமையும் செய்யாமல் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு தகுதி பெற்றவராக ஆகிறார். அதுக்கு அடுத்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 4 கேட்டகரியில வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிடும். அடுத்த சொர்க்கம் தாருஸ் ஸலாம். இந்த தாருஸ் ஸலாம் முழுக்க முழுக்க கருணையின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுல முதல் கேட்டகரி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே நுழையக்கூடியவர்கள் ஹாஃபிதுல் ஐத்தம், யதீம்களை பராமரித்து பாதுகாக்கிறவங்க. யதீம்கள் மேல ரொம்ப பிரியப்படக்கூடிய மக்கள், அவங்களுக்குண்டான முஸ்தீபுகளை செய்யக்கூடிய மக்கள், அவர்களுக்குண்டான அந்த படிப்பு இத்தியாதி விஷயங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய சொர்க்கம் தாருஸ் ஸலாம். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான மனைவிமார்கள்ல ஸைனப் ரலியல்லாஹு என்பவரும் ஒருவர். இந்த ஸைனப் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தான் வாழ்ந்தாங்க. 8 மாதங்கள் தான். இந்த 8 மாதங்கள் வாழ்ந்தவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வெறும் 8 மாதம் தான். இந்த 8 மாதத்துல அந்த அம்மாவுடைய வீட்டுல 9 யதீம்கள் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹுடைய வீட்டுல 9 யதீம்கள் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊர்ல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பச்சை குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்ல உடனே எடுத்துட்டு வந்து வளர்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தாங்க. யதீம்களின் தாய் என்று போற்றப்பட்டார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த யதீமை ஆதரிக்கக்கூடியவனுக்கு தாருஸ் ஸலாம் வா வா என்று கதவை திறந்து வரவேற்கிறது என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வழக்கு ஒன்று வருகிறது. என்ன வழக்குன்னு சொன்னா, ஒரு இடத்தை வந்து ஒரு யதீம், தந்தை இல்லாத ஒரு பையன் கேட்கிறாரு,
அதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் ரொம்ப பிரியப்பட்டு கேட்கிறாரு, ஆனா இவன் கொடுக்க மாட்டேங்கிறான்ற சொல்லாட்ட வழக்கு வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப உனக்கு தான் சொத்து இருக்குது இல்ல, அவன் எத்தீமு பாவம், தாய் தப்பு இல்லாதவன், நீ கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்றான். அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல உயர்ந்த சொர்க்கத்தை உனக்கு நான் வாங்கி தரேன், ஒரு தாய் தந்தை இல்லாத பிள்ளைக்கு நீ கூட அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்க முடியாதுன்னு அந்த ஆள் சொல்லுது. அப்பதான் அபு தஹ்தா என்ற ஒரு சஹாபி, எனக்கு சொர்க்கம் வேண்டுமாயின் நான் எவ்வளவு செலவு பண்ணி அதை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு, யா ரசூலல்லாஹ் அந்த யத்தீமுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபு தஹ்தா, நீ சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய் என்று சொன்னாங்க. இந்த யத்தீம்களின் மீது உள்ள இந்த கழிவிறக்கம் அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்த தாருஸ்ஸலாமுக்கு நம்மை அழைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா விதவைகள் மீது பாசம் கொண்டு அம்மக்களுக்குண்டான மறுவாழ்க்கைக்காக பாடுபடுபவன் இந்த சொர்க்கத்திற்கு தயாராகிறார். விதவைகளுடைய மறுவாழ்க்கை. சையதுனா முஆவியா ரலியல்லாஹு, இந்த அபு தஹ்தா இருக்காங்க பாருங்க, அவங்க இறந்துட்டாங்க. இந்த யத்தீமுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய மனைவி உம்மு தஹ்தா. அந்த உம்மு தஹ்தா விதவையா நிக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்கள போய் திருமணம் செய்ததுக்காக போய் கேட்கிறாங்க, நான் திருமணம் செய்து கொள்றேன் தங்களை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவனை எந்த காலத்திலும் நான் மௌத் வரைக்கும் மறக்க மாட்டேன், எனக்கு மறுவாழ்க்கைன்றது எனக்கு பிடித்தம் இல்லை, மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடுறாங்க. ஆனா கடுமையான வறுமை அந்த அம்மாவுக்கு. அபூ தஹ்தாவுடைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பிடிச்சி உலுக்கிச்சு வறுமை. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கடா, அவங்க காலத்துல தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. பைத்துல் மால்ல இருந்து விதவைகளுக்கு மாதம் ஊதியம் தரப்பட்டது. அதுக்கு என்ன பேர் சொல்றது? ஊதியமா? விதவை உதவித்தொகை மாதம் தரப்பட்டது. அவங்க காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பள்ளிவாசல்ல பைத்துல் மால் வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன், வெறுமன்ன அதுக்கு இதுக்குண்டு இல்லாம விதவைகளை உங்களுடைய மஹல்லாவில் கணக்கெடுங்கள். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளே வறுமையை வைத்துக் கொண்டு புழுங்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கணக்கெடுத்து விதவைகளுக்கு மாதம் அவங்களுக்கு உண்டான ஹக்க கொடுத்துக்கிட்டு இருங்க. அல்லாஹ் இந்த தாருஸ்ஸலாமில் இடம் தருகிறார். அதுக்கு அடுத்த கேட்டுக்கறி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏழைகள் மீது கழிவிறக்கம் கொண்டு சேவைகளை, தன்னாலான சேவைகளை செய்கிறார். ஏழைகளுக்காகவே செய்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஏத்திகாஃப் இருப்பாங்க பள்ளியில. திடீர்னு ஒரு சகோதரருக்கு ஒரு மருத்துவ செலவோ இன்னொன்னு ஏற்பட்டுரும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏத்திகாஃபை முறிச்சிட்டு வெளியே போவாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் திட்டினாங்க, என்ன ஏத்திகாஃபோட இருக்கிறீங்க, ஏத்திகாஃப்ல இருந்து வெளியில போறீங்க. அப்பதான் சொன்னாங்களாம், இந்த ஏத்திகாஃபை விட நான் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் பல 100 மடங்கு நன்மை தருவான்பா, அதனால என்ன தடுக்காத அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு இபாதத்தை விட்டு கூட சென்று உதவி செய்தார்கள் என்பது வரலாறு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 4வது கேட்டகரி, இந்த தாருஸ்ஸலாமில் நுழையக்கூடிய 4வது தன்மை உள்ள மக்கள் அப்சுஸ்ஸலாம், சலாத்தை பரப்புறவங்க. வாழ்க்கையில மிக முக்கியமானதாக சலாத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அறிந்தவர் அறியாதவர், தெரிந்தவர் தெரியாதவர், பணக்காரர் ஏழை, எந்த பாகுபாடும் இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இவருடைய ட்ரேட் மார்க் அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரா நல்ல மனுஷன்லப்பா, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாரப்பா, குறித்துக் கொள்ளுங்கள், இவர் தாருஸ்ஸலாமுக்கு தகுதி பெற்று விட்டார். யார் தன் வாழ்க்கையில் சலாம் சொல்வதை வளமையாக்கி வாழ்க்கையாக்கிக் கொள்கிறாரோ, லைஃப் ஸ்டைலாக ஆக்கிக் கொள்கிறாரோ, அவர் தாருஸ்ஸலாம் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றார். இப்படியே நீள்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதனுடைய தொடர்ச்சியை காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் உங்களுக்கும் 8 சொர்க்கங்களின் தன்மையை தருவானாக. 8 சொர்க்கங்களிலும் சுற்றி பார்த்து ஓடி விளையாடுகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.